Hello, welcome to episode 2 of Vishu series. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஐட்டம் வந்து Olan. இது another Kerala dish which we all love. It's a very simple ஆனா வந்து tasty dish. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம். இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் 500 கிராம் காராமணி, சின்ன சைஸ்ல பரங்கிக்காய், சின்ன சைஸ்ல வெள்ளை பூசணிக்காய், 200 ml கோகனட் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த 2 வெஜிடபிள்ஸையும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அதோட சேர்த்து கொஞ்சம் உப்பு, அந்த 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போறோம். பூசணிக்காய் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி விடுற வெஜிடபிள்னால நீங்க வந்து கொஞ்சம் வாட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. நான் வந்து இங்க மேபி ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி விடுறேன். சோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் 80% டன். சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆயிருக்கு, 80% டன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து காராமணி ஆட் பண்ண போறோம். சோ இங்க 500 கிராம்ஸ் காராமணிய நான் ஊற வச்சு 2 விசில் விட்டு வேக விட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப குழையக்கூடாது, ஓரளவுக்கு, அதாவது ஒரு 80-90% வெந்தா போறோம். அப்பதான் வந்து அந்த காயோட மிக்ஸ் ஆகி கோகனட் மில்கோட மிக்ஸ் ஆகி நல்லா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். சோ காராமணி போட்டுட்டு நல்லா இது ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம். சோ எந்த வெஜிடபிளுமே குழையல, போத் பரங்கிக்காய் அண்ட் பூசணிக்காய். சோ எல்லாமே அப்படி முழுசா இருக்கு. சோ நம்ம இப்ப இந்த வெஜிடபிள் செக் பண்ணலாம் எவ்வளவு வெந்திருக்குன்னு. சோ இதுல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா குழையல, பட் இட்ஸ் ஆல்சோ குக்ட் வெல். சோ இந்த ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சோ இந்த 3 ஐட்டமும் காராமணி, பரங்கிக்காய், பூசணிக்காய் நல்லா வந்து வெந்திருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணலாம். சோ நான் இப்ப கோகனட் மில்க் விட்டதுக்கு அப்புறமா ஒரு பாயில் லைட்டா வரணும். இந்த டிஷ் வந்து நீங்க தனியாவே சாப்பிடலாம், ஏன்னா வந்து இதுல 2 வெஜிடபிள் இருக்கு, அப்புறம் ஒரு காராமணி இருக்கு, அண்ட் எல்லாமே கோகனட் ஆயில்ல தான் பண்றோம். சோ இட்ஸ் ஆல்சோ வெரி ஹெல்த்தி. நீங்க இதை அப்படியே கூட சாப்பிடலாம், சாதத்துல பசஞ்சு சாப்பிடணும் கூட இல்ல. சோ இது வந்து ஒரு லைட்டா ஒரு கொதி வந்துடுது, இதுக்கு மேல இதை குக் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கிட்ட விட போறோம். அதோட சேர்த்து கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ டேஸ்டியான ஓலன் ரெடி. இதை நம்ம இப்ப டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா இருக்கு. இது பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இட் ஹேஸ் தட் ஸ்வீட்னஸ் அண்ட் கொஞ்சம் லைட் அந்த ஸ்பைஸ் இருக்கு. கோகனட் மில்க்ல இருந்து வர ஸ்வீட்னஸ், அப்புறம் அந்த பச்சை மிளகாய் போட்டதுல ஸ்பைஸ்னஸ். தி பெஸ்ட் பார்ட் இஸ் அந்த பச்சை கோகனட் ஆயில் கடைசியா விட்டது தான் ஹைலைட். அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. தட்ஸ் தி மேஜிக் ஆஃப் திஸ் டிஷ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் ரெசிபி. அடுத்த எபிசோட்ல உங்களை நான் பார்க்குறேன்.